வரதட்சணை கொடுமையால் ரிதன்யா தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் முழுமையான உடற்கூறாய்வு அறிக்கையை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், இந்த வழக்கின் பின்னணி என்ன? மேலும் இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம். திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் வரதட்சணை கொடுமை காரணமாக புது மணப்பெண் ரிதன்யா விஷமறிந்து தற்கொலை செய்து கொண்டார். இந்த வழக்குல கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அவருடைய கணவர் கவின்குமார், மாமனார் ஈஸ்வரமூர்த்தி, மாமியார் சித்ரா தேவி ஆகியோர் ஜாமீன் கேட்டு உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த மனு நீதிபதி நிர்மல்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த திருமணத்தில் ரிதன்யாவுக்கு விருப்பம் இல்லை என்று தெரிவித்திருந்ததாகவும், இருதரப்பும் பொருளாதார அளவில் சம நிலையில இருப்பதனால் மனுதாரர்களை பொறுத்தவரைக்கும் அவர்களுக்கு வரதட்சணை என்பது தேவையில்லை என்றும் தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் 3 ஆண்டுகளுக்கு முன்னரே ரிதன்யா தற்கொலைக்கு முயன்றிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. ரிதன்யாவினுடைய தந்தை தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் இந்த விவகாரத்தில் விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும், இவர்களுக்கு ஜாமீன் வழங்கினால் சாட்சிகளை கலைத்து விடுவார்கள், நன்கு படித்த பெண்ணான ரிதன்யா தற்கொலைக்கு தூண்டப்பட்டிருக்கிறார் என்றும் வாதிடப்பட்டது. இதைத் தொடர்ந்து நீதிமன்றத்தில் ரிதன்யாவுடைய பிரேத பரிசோதனை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதை ஆய்வு செய்த நீதிபதி இந்த அறிக்கை போதுமான தகவல்களுடன் முழுமையாக இல்லை என்ற ஒரு அதிருப்தியை பதிவு செய்தார். மேலும் ரிதன்யா உடல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டதாக அறிக்கையில் கூறப்படவில்லையே, ரிதன்யாவினுடைய ஆடியோ பதிவு என்ன ஆனது, அந்த ஆடியோ அவரது போனில் தான் ரெக்கார்டு செய்யப்பட்டதா என நீதிபதி சரமாரியாக கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த காவல்துறை தரப்பு ரிதன்யாவுடைய போனில் தான் அந்த ஆடியோ ரெக்கார்டு செய்யப்பட்டிருக்கிறது என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் ரிதன்யா, கவின் இருவருடைய செல்போன்களும் தடயவியல் சோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அதன் அறிக்கைகள் 10 நாட்களில் கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் சமூக வலைதள கணக்குகளும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாகவும், ரிதன்யா உடன் படித்தவர்களுடனும் உறவினர்களும் வாக்குமூலம் பெற வேண்டியுள்ளதாகவும் காவல்துறை தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. இதையடுத்து ரிதன்யாவுடைய முழுமையான உடற்கூறாய்வு அறிக்கையையும் தடயவியல் ஆய்வு அறிக்கைகளையும் தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதி இந்த வழக்கினுடைய விசாரணையை ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.